always வந்துருச்சா? சோ ஒவ்வொரு வார்த்தையும் இதுல முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஒவ்வொரு பாரு ஈச் அடிக்கலாம். எவரி நேத்து பார்த்தோம்ல ஈச் எவரி ஒன். நல்லா பாரு. எவரிபடி போடு. ஒவ்வொரு ஆளும் போடுங்க. ஒவ்வொரு ஆளும் இவ்வளவுதான் பாடி. ஒரு 2-3 நாள் தமிழ் இங்கிலீஷ்லயும் திருப்பி திருப்பி பேசி தமிழ்ல என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல அப்படியே மாத்துனீங்கன்னா, நேத்தி போட்டாம மாத்துறது வந்துருச்சா? அப்படியே இந்த பாருங்க, இந்த சேஞ்ச் இந்த மாதிரி வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப சிம்பிளான வார்த்தை. சிம்பிளான வார்த்தை. சிம்பிள்னா யாருக்கு தெரியும் தமிழ்ல? சிம்பிள்னா யாருக்கு தெரியும்? யாருக்கு எளிமை. சூப்பர். இது அப்படியே நீங்க தமிழ்ல எழுதி எனக்கு எடுத்துட்டு வரணும், காட்டணும். ஆனா சிக்கலா இப்ப சிம்பிளா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் என்ன? அதுக்கு எதிர்பாதம் என்ன? எதிர்பாதம் என்ன? ஒண்ணு வந்து ஹார்டு, இன்னொன்னு நேத்தி பார்த்தோம். சூப்பர். இன்னொரு வார்த்தை இருக்கு பாரு. சிம்பிளா இருக்கு. சிஓல ஆரம்பிக்கும். சிம்பிளா இருக்குது. சிஓல ஆரம்பிக்கும். சிஓஎம்ல ஆரம்பிக்கும். யாராவது ட்ரை பண்ணுங்க. சிஓஎம், சிஓஎம்பி. காம்ப்ளெக்ஸ். நல்லா பாருங்க. சிஓஎம்பில ஆரம்பிக்கும். எல்லுல வரும். எல்ஐ. எல்லாரும் சொல்றதுதான் இது எல்லாம் வார்த்தை தமிழ் மேலேயே பேசுற வார்த்தை தான். கரெக்டா ஞாபகம் வைக்கணும். எழுதிக்கிங்க. காம்ப்ளிகேட்டட் எழுதிக்கிங்க. அடுத்த வகுப்பு நேற்று பார்த்தோம்ல. அடுத்த வகுப்பு வர்றப்ப வகுப்பு அடுத்த வகுப்புக்கு அடுத்த வகுப்புக்கு வர்றப்ப நீங்க கட்டாயம். நேற்று பார்த்தோமா கட்டாயம்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? கட்டாயம். இப்ப பாருங்க, கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. இதுவும் நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். சிஓ, சிஓஎம், கம்பல்சரி. இப்ப நேற்று இன்னொரு வார்த்தை பார்த்தோம் கட்டாயங்கிறதுக்கு. சிஆர், பாருங்க. சர்டைன், ஷூர், கம்பல்சரி. இன்னொரு வார்த்தை நேற்று பார்த்தோம். டிஇ, டெஃபினெட்லி. சோ இப்ப நம்ம பார்த்தோம் எத்தனை வார்த்தை பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆட் பண்றோம். இது எல்லாமே நம்ம பேசுற வார்த்தைகள் தான். இது வந்து பேசாத வார்த்தைகள் இல்ல. காம்ப்ளிகேட்டடா இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, ரொம்ப ஹார்டா இருக்குது. இது இப்ப நம்ம ஆப்போசிட் நம்ம சொல்றது எல்லாமே நம்ம பேசுறதுதான். எல்லாம் ஆள். இப்ப பாருங்க, இந்த ஆள் போடுறோம்ல, இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. ஆள் ஈல ஆரம்பிக்கும். யாராவது ட்ரை பண்ணுங்க. இதையும் நம்ம வழக்கமா யூஸ் பண்றோம். வழக்கமா யூஸ் பண்றதுதான். இதுல இந்த ஆளை வந்து இன்னொரு வார்த்தை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நீங்க கெஸ் பண்ணணும். இஎன், சரவணன், லோகேஷ். போ பேர் வரிசையா தெரிஞ்சிடும் எனக்கு. ஆள் என்டையர் அப்படியே எல்லாமே நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? பேசலாம் நம்பிக்கை இருக்கா? நேற்று நம்பிக்கை சொல்லுமா?
பேசலாமா? கான்ஃபிடன்ஸ். சோ இதுல இன்னொரு நம்பிக்கைக்கு வந்து இந்த வார்த்தை எழுதிக்கீங்க, ஃபெய்த் எழுதிக்கீங்க. ஃபெய்த்னாலும் நம்பிக்கை தான். ஃபெய்த், ஹோப், கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம், நம்பிக்கைக்கு டீல ஆரம்பிக்கும். சொல்லிட்டாரு, யாரும் சொன்னாங்க. எத்தனை வார்த்தை பாத்தீங்களா? எத்தனை வார்த்தை, ரைட்? எத்தனை நேற்று பார்த்தோமா? How many? இப்ப சொல்லுங்க, எவ்வளவுக்கு சொல்லுங்க, என்ன வார்த்தைங்க? எவ்வளவு? இன்னொரு how much? எது? எப்படி? ஒண்ணுமே இல்ல. நம்ம பேசுறோம்ல ஒவ்வொரு வார்த்தையும், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னல. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் தமிழே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அப்படியே 4 letters. அதுல ஒரு லெட்டர் இருக்குது. 3 letters are missing. ஒண்ணுமே இல்ல. நத்திங் ரொம்ப அருமையா சொன்னாப்ல. அதே மாதிரி ஒரு வார்த்தை, ஒண்ணுமே இல்ல. 2 letters are missing. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான், அவ்வளவுதான். நேற்று ஞாபகம் இருக்கா? நேற்று அவ்வளவுதான் பார்த்த ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு இங்கிலீஷ்ல நேற்று பார்த்த சொல்லணும் நீங்க. அதுதான் சொன்னது, ஹோம்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எல்லாமே நீங்க எழுதி எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். That is all. Very good. Super. So இது எப்படி பண்ணனும்? that போட்டு apostrophe s போட்டு all. that apostrophe s போட்டு that's all. அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். நேத்து சொன்னானா அவ்வளவுதான் கரெக்ட். போதுமா? போதுமா? போதுமான்னு கேக்குறாங்க. போதுமா? எப்படி சொல்லுவீங்க? enough போட்டுருங்க. இது போதுமா? இதுக்கு என்ன பண்ணுங்க? எப்படி எப்படி சொல்லுவீங்க? இது போதும். it's enough. சரி ஆரம்பிங்க. போதுமானா is it enough? போதுனா it's enough. போதுமா? is it enough? இப்ப நீங்க இட்டு போட்டீங்கன்னா இது போதுமா அது போதுமான்னு வரும். வெறும் போதுமான்னா இது பாருங்க, is it enough? is it, இப்ப பாருங்க, இது போதுமா? வெரி குட், வெரி குட். இப்ப இந்த எனஃப்க்கு ஒரு வார்த்தை இருக்கு. நான் இங்க போடுறேன், நீங்க யோசிங்க எப்படி வருதுன்னு பாக்கலாம். எஸ் யூ ஏதாவது ட்ரை பண்ண முடியுதா பாருங்க. போதும். sufficient. sufficient அதுவே sufficient. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, ஏல ஆரம்பிக்கும். ஏஎம் யாருக்காவது தெரியுமா? நல்லா பாருங்க, இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுங்க. ஆம்பிள். நான் தெரியுமான்னு கேட்டேன்ல, நான் தெரியுமான்னு கேட்டேன்ல. நம்ம பார்த்த தெரியும்னு. இதுல ஏல ஆரம்பிக்கும். நோ. அடுத்த லெட்டர் சொல்ல ஓரளவு ட்ரை பண்ணலாம். முக்கியமான வார்த்தை டபிள்யூ. AWA. இதுக்கு பேரு அவேர்.
அவேர்னஸ் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறது. ஆமா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கிட்டே போகணும், சேர்க்கணும். இன்னொரு வாட்டி சேர்க்கணும். இப்ப பாருங்க, இந்த கனெக்ட் முன்னாடியே நம்ம பண்ணோம். கனெக்ட் சேர்க்கணும் ஆரம்பிக்கணும். அடுத்த 2 லெட்டர் சேம், மொத்தமே 3 லெட்டர் தான். சேர்க்கணும், கூட்டணும் தான் சேர்க்கணும். கூட்டணும் தான் சேர்க்கணும். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை பாத்தீங்க, கேதர். அல்லணும், கேட்கணும், சேர்க்கணும். புரியுதுங்களா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் போட்டோமா? அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா அப்படின்னு கேக்குறோம்ல. கெட் இட், காட் இட், கெட் இட் கேள்வி கேட்கிறோம். பாருங்க, பேச இது பண்ணணும். அண்டர்ஸ்டுட், காட் இட், புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? சரவணன், இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. Yes, got it. Yes, பாருங்க. Yes, I got it. Yes, I got it. புரிஞ்சுதான்னு கேட்டா yes, I got it. Yes, I understood. கலெக்ட் போடுறாங்கன்னா ஆட் பண்ண அப்படி ஆட் இல்ல பாரா புரியல. one more அவேர்னஸ் நோ ஆட் கலெக்ட் போடுறீங்களா? கலெக்ஷன் போடணும். கலெக்ஷன் நவுன்லயும் போட்டுக்கலாம். கலெக்ஷன் அது நவுன் வெர்பா இருந்தாலும் ஓகே. கலெக்ஷன் அது பேரு. Yes, I got it. இப்ப இந்த மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா? இந்த மாதிரி அப்படியே இங்கிலீஷ்ல மாறும். இந்த பொசிஷன் தான் மாறும். இந்த மாதிரி, லைக்னா மாதிரி, திஸ். தமிழ்ல இந்த மாதிரி, ஆங்கிலத்துல மாதிரி இந்த மாதிரி. இது புரியுதா? எழுதிக்கலாமா? இத எனக்கு அப்படியே தமிழ் படுத்தி கொடுக்கணும். நான் ஒரே செகண்ட்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஆனா அது நோக்கம் அப்படி இல்லை. இது நோக்கம் வந்து நீங்க தமிழ் எழுதணும், திருப்பி போய் பார்க்கணும், தமிழ் இங்கிலீஷை கம்பேர் பண்ணணும். சோ நேற்று கம்பேருங்கிற வார்த்தை வந்தது. நேற்று அருமையான வார்த்தை கம்பேருங்கிற வார்த்தை வந்தது. நேற்று வந்த வார்த்தையெல்லாம் நான் இப்படி போட்டுறேன். புதுசா வர்ற வார்த்தையை இங்க போடுறேன். புதுசு. பழசுங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? சோ புது வார்த்தைக்கு நீங்க இப்படி இருக்கலாம், பழைய வார்த்தை இங்க வரும். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நான் வந்து புது வார்த்தையை போடுறேன். செகண்ட் பொசிஷன்ல வந்து நான் பழைய வார்த்தையை போடுறேன். ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? பதில் நிறைய பேர்ட்டு சொல்லணுமே. நீங்க நிறைய பேர்ட்டு பதில் சொல்லணுமே. நிறைய பேரு நிறைய. இப்ப நீங்க மோர் சொல்லலாம், செவரல் சொல்லலாம். பாருங்க, செவரல் நோட் பண்ணிக்கிங்க. செவரல் நேற்று நோட் பண்ணமா? அழகா நோட்டை குறிப்படுத்தமா? எஸ், நேற்று எடுத்தோம். இன்னைக்கு எடுப்பீங்களா? இன்னைக்கு பண்ணுவீங்களா? நேற்று பண்ணீங்க, இன்னைக்கு நேற்று பண்ணீங்க, இன்னைக்கு பண்ணுவீங்களா? இப்ப நான் திருப்பி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு எகைன் அண்ட் அகைன் நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம் தான். எவ்வளவு வார்த்தை ரிப்பீட் ஆகுது பாருங்க. வாவ், எவ்வளவு வார்த்தை ரிப்பீட் ஆகுது பாருங்க. ரிப்பீட்னாலே உங்களால ஈஸியா பண்ணிட முடியும். ரைட்? ஈஸியா
பண்ணிட முடியும். இப்ப பண்ணிட முடியும். இது நேத்து பண்ணதுதான். இது நான் இந்த காலத்துல போடுறது எல்லாமே நேத்து வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த காலத்துல போடுறது. ஆனா இந்த காலத்துல போடுறது எல்லாமே புதுசு. இந்த காலம், இந்த காலம், வா. பலனை